வரீங்களா? வீடியோ வெளியில வருது. அட லைவ் போறா. சமூகம் எந்த பங்களிப்பு அளிக்க முடியும் என்ற வாழ்க்கையை இந்த பள்ளி மேலாண்மை குழு எங்களுடைய பள்ளிக்கு வழங்கி இருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு சிறப்பான நிகழ்ச்சியாகும். SLC ஒரு தீர்மானம் போட்டு ப்ளஸ் அஜெண்டாவும் நாங்கள் SLCயில் இருந்தோம். முன்னாடி டாக்டர் ஸ்டூடெண்ட் SLC பார்த்தவங்க கொடுப்பாங்கன்னு சொல்லி நான் டீச்சர் அப்புறம் சேர்ந்து டாக்டரோட பசங்க வீட்டுக்கு போய் அவங்க போய் மீட் பண்ணி அந்த பையனுக்கு என்ன பசங்க எல்லாம் பேசி அங்கே நான் வந்து ஸ்கூல் கூப்பிட்டு வந்து பையனை சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல வந்து அட்மிஷன் போடுறாங்க பிள்ளைங்க இங்கே வந்து அட்மிஷன் நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டே தான் இருக்கும். நீங்களும் எப்படி போடுங்க, நாங்களும் நிறைய போடுறதுக்கு ரெடிதான். சரிங்களா? குழந்தைங்க நிறைய அட்மிஷன் பண்ணணும்னா நாங்களும் மொபைல் ஒன்றும் இல்லை. காலையில் கிளம்பும்போது ஒரு பைக் வாங்கி வச்சுருங்க. உங்களோட மளிகை லிஸ்ட்டில் பைக் அப்படின்னா நிறைய போட்டுருங்க. அவங்க ஒரு பேக்கெட் பண்ணி போட்டுருங்க. அவாய்ட் பண்ணிக்கோங்க. நிறைய குழந்தைகள் தேவையான நோக்கங்கள் நிறைய பிரச்சனை சொல்ல மாட்டாங்க. குழந்தைங்க போகிறதுக்கு வெளியே சொல்ல மாட்டேன். நம்ம நிற்க மாட்டோம் இல்லை ஒரு குழந்தை வந்து எப்படி ஏபிசிடி எழுதும் ஃபார்மேஷன் சொல்லி கொடுக்கல. ஓகேங்களா? ஃபார்மேஷன் நீட்டாக வரணும் அப்படின்னா தயவு செஞ்சு ஸ்கூலில் என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னு கேளுங்க. அது ரிலேட்டடாக ஆக்டிவிட்டியும் பண்ணுறாங்க அவங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கொண்டு வரும்போது அவங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாக நாலேஜ் ஆகும். அதே மாதிரி எங்கள் வீட்டில் நீங்கள் ஃபோன் பார்த்துட்டு குழந்தைங்க படினா படிக்க மாட்டாங்க. சரிங்களா? நீங்கள் ஒரு ஒர்க் பார்த்துட்டு குழந்தைய படினா டியூஷன் அனுப்புனாலும் அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க. பேரண்ட்ஸ் நம்ம இன்வால்வ் பண்ணால் மட்டும்தான் அது பண்ண முடியும். தயவு செஞ்சு நீங்கள் வீட்டில் கொஞ்ச நேரம் நீங்கள் ஃபோன் வச்சுருங்க. குழந்தைய கூட சேர்ந்து மறுபடியும் நீங்கள் படிங்க. நீங்களும் படிக்கிறதுனால தப்பு கிடையாது. படிங்க, சொல்லிக் கொடுங்க அந்த குழந்தைங்களுக்கு. அதே மாதிரி இன்னைக்கு என்ன ஸ்கூலில் நடத்துனாங்க, அது என்ன மாதிரி படிச்சிங்க அப்படின்னு கேள்வி கேளுங்க. காலையில் எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணாங்களா, அதை தயவு செஞ்சு நீங்கள் என்னென்ன ப்ரேயர் பண்ணுறீங்களோ அந்த ப்ரேயரை வழிபாடு பண்ண சொல்லுங்கள். ஸோ அதுதான் மெயினான ஒரு டிசிப்ளின் வரதுக்கு ரீசன் அதுதான். சரிங்களா? நீங்கள் எந்த தெய்வங்கள் வேணாலும் கும்பிடலாம், நீங்கள் என்ன வேணாலும் இருக்கணும். காலையில் எழுந்திரிச்சு அந்த குழந்தை அவன் வேலையை அவன் செஞ்சு அந்த கடவுளை பண்ணி அவனோட வாட்டர் பாட்டிலுக்கு அவன் தண்ணி ஊற்றி ஸ்கூலுக்கு வரான்னா அதுதான் டிசிப்ளின். சரிங்களா? அதே மாதிரி ஒரு குழந்தை தப்பு பண்ணிட்டாங்கன்னா எல்லாத்துக்கும் மாதிரி அடிக்காதீங்க, திட்டாதீங்க. வீட்டுக்கு போய் அந்த தப்பை நீங்கள் சுற்றி காட்டணும். எல்லாத்துக்கு முன்னாடி அடிச்சா அவங்க கேட்பானா கேட்க மாட்டாங்க. திருப்பி அந்த தப்பை அதெல்லாம் செய்வான். சரிங்களா? ஸோ அதை டிசிப்ளின் கொண்டு வந்துருக்கோம். வீட்டில் காலையிலேருந்து நாங்கள் என்ன பண்ணுவோம், எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு தப்பு பண்ணாலும் நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டே தான் இருக்கும். நீங்களும் எப்படி போடுங்க, நாங்களும் நிறைய போடுறதுக்கு ரெடிதான். சரிங்களா? குழந்தைங்க நிறைய அட்மிஷன் பண்ணணும்னா நாங்களும் மொபைல் ஒன்றும் இல்லை. காலையில் கிளம்பும்போது ஒரு பைக் வாங்கி வச்சுருங்க. உங்களோட மளிகை லிஸ்ட்டில் பைக் அப்படின்னா நிறைய போட்டுருங்க. அவங்க ஒரு பேக்கெட் பண்ணி போட்டுருங்க. அவாய்ட் பண்ணிக்கோங்க. நிறைய குழந்தைகள் தேவையான நோக்கங்கள் நிறைய பிரச்சனை சொல்ல மாட்டாங்க. குழந்தைங்க போகிறதுக்கு வெளியே சொல்ல மாட்டேன். நம்ம நிற்க மாட்டோம் இல்லை
நான் ஒரு காமர்ஸ் ஒரு குழந்தை வந்து எப்படி ஏபிசிடி எழுதணும் அந்த ஃபார்மேஷன் சொல்லி இந்த ஓகேங்களா. ஃபார்மேஷன்ஸ் நீட்டாக வரணும் அப்படின்னா தயவு செஞ்சு ஸ்கூலில் என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னு கேளுங்க. அதை ரிலேட்டடாக ஆக்டிவிட்டியும் பண்ணுறாங்க அவங்க, சரிங்களா. ஸோ இந்த மாதிரி கொண்டு வரும்போது அவங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாக மாணவர்கள் ஆகும். அதே மாதிரி எங்கள் வீட்டில் நீங்கள் ஃபோன் பார்த்துட்டு குழந்தைங்க படினா படிக்க மாட்டாங்க, சரிங்களா. நீங்கள் ஒரு ஒர்க் பார்த்துட்டு குழந்தைய படினா டியூஷன் அனுப்புனாலும் அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க. பேரண்ட்ஸ் நம்ம இன்வால்வ் பண்ணால் மட்டும்தான் அது பண்ண முடியும். தயவு செஞ்சு நீங்கள் வீட்டில் கொஞ்ச நேரம் நீங்கள் ஃபோன் வச்சுருங்க, குழந்தைய கூட சேர்ந்து மறுபடியும் நீங்கள் படிங்க. நீங்களும் படிக்கிறதுனால தப்பு கிடையாது, படிங்க, சொல்லிக் கொடுங்க அந்த குழந்தைங்களுக்கு. அதே மாதிரி இன்னைக்கு என்ன ஸ்கூலில் நடத்துனாங்க, அது என்ன மாதிரி படிச்சிங்க அப்படின்னு கேள்வி கேளுங்க. காலையில் எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணாங்களா, அதை தயவு செஞ்சு நீங்கள் என்னென்ன ப்ரேயர் பண்ணுறீங்களோ அந்த ப்ரேயரை வழிபாடு பண்ண சொல்லுங்கள். ஸோ அதுதான் மெயினான ஒரு டிசிப்ளின் வரதுக்கு ரீசன் அதுதான், சரிங்களா. நீங்கள் எந்த தெய்வங்களை வேணாலும் கும்பிடலாம், நீங்கள் என்ன வேணாலும் இருக்கணும். காலையில் எழுந்திரிச்சு அந்த குழந்தை அவன் வேலையை அவன் செஞ்சு அந்த கடவுளை பண்ணி அவனோட வாட்டர் பாட்டிலுக்கு அவன் தண்ணி ஊற்றி ஸ்கூலுக்கு வராங்கன்னா அதுதான் டிசிப்ளின், சரிங்களா. அதே மாதிரி ஒரு குழந்தை தப்பு பண்ணிட்டாங்கன்னா எல்லாத்துக்கும் மாதிரி அடிக்காதீங்க, திட்டாதீங்க. வீட்டுக்கு போய் அந்த தப்பை நீங்கள் சுற்றி காட்டணும். எல்லாத்துக்கு முன்னாடி அடிச்சா அவங்க கேட்பானா கேட்க மாட்டான், திருப்பி அந்த தப்பை அதெல்லாம் செய்வான், சரிங்களா. ஸோ அதை டிசிப்ளின் கொண்டு வந்துருக்கோம். வீட்டில் காலையிலேருந்து நாங்கள் என்ன பண்ணுவோம், எல்லா